அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஆண்டவரே அப்பா திருச்சிவில் ஆண்டவரே இந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளையான கிருபை தந்திரே. நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிரசன்னத்தை நிரப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை கூட ஆண்டவரே அடிமை மறைத்து நீங்கள் இடைப்படுகிற நன்றி செலுத்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. இந்த இடத்துல நான் ஒரு டாபிக் கொண்டு வந்து மெசேஜ் கொடுக்கலான்னு நினைக்கும் போது அது வசனத்தினால உறுதிப்படுத்தணும்னு மனசில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சங்கீதம் எடுத்து வாசிச்சோம் இல்லையா. அதில் சங்கீதத்தில் இந்த 29ஆம் சங்கீதம் நம்ம வாசிக்கும்போது அந்த கேதுரு மரத்தை பற்றி ஆண்ட சொல்ல, லிபனோனில் கேதுரு மரங்கள் அதை பற்றி ஆண்ட சொல்லும்போதே இந்த கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அந்த வசனத்தெல்லாம் சொல்லியே ஆண்டரை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு செஞ்சார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. யார் நீதிமான்கள்? யார் நீதிமான்களா இருக்கு சொல்லுங்க. யார் நீதிமான்கள்? நம்ம தான் நீதிமான்கள். அல்லேலூயா. நம்ம தான் நீதிமான்கள். கர்த்தரை நம்ம முழுமனதோட விசுவாசிச்சு ஆண்டவர் தான் நம்ம பாவங்களை மன்னித்தார். அவர் தான் நம்ம ரத்தத்தினால தான் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். அவர் தான் நம்மளோட உலகத்தின் ரட்சகர். நம்ம எப்போ நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறோமோ நம்ம ஒவ்வொருவரும் நீதிமான்கள் தான். ஆண்டவர் நீதிமன்றங்களாக தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அதாவது ரோமரில் பார்க்குறோம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்க ஒவ்வொருத்தரும் நீதிமான்கள் தான். அப்ப அவரோட சொந்த ரட்சகரா நம்ம ஆண்டவர் வந்து நம்ம சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றிருக்கோம். அவருடைய இருதயத்துல நம்ம ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நம்ம நீதிமான்கள் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம நீதிமான்கள் தான். சங்கீதம் 92ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. திரும்பி ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமா நீதிமான்கள் எப்படி இருக்கணுங்கிற ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் வேலை நம்மளோட வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட் அதை பனை போல், அதை நீதிமான்கள் பனை போல் செழித்து வளருவாங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல பனை மரத்தை பத்தி அது சொல்லப்படல, பேரிச்ச மரங்களை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் இந்த வேதத்தை எழுதும்போது அந்த டைம்ல அவங்க அந்த பனை மரங்கிற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் தேசத்துல பேரிச்ச மரங்களை குறித்து தான் இதுல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு. அப்ப பனை போல் செலுத்து வளோம்னா இந்த பேரிச்ச மரங்கள் நம்ம இங்க கோய் தேசத்துல இருக்கோம். நம்ம இது வந்து இந்த பேரிச்ச மரங்கள் பயங்கர அதிகமான சூடான கிளைமேட்ல தான் இது வந்து அதிகமா கனி கொடுக்கிறதா செழித்து வளர்ந்ததா நம்ம பார்க்குறோம். அப்ப வந்து கடினமான சூழ்நிலையில நன்றா வளருவாங்க அந்த பேரிச்ச மரம். அது மாதிரிதான் இந்த நீதிமான்கள் எப்படின்னா கடினமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, உபத்திரத்தின் பாதையில தான் அவங்க இன்னும் மென்மேலும் அதிகமா செழித்து வளருவாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இந்த பனை போல செழிப்பாங்கன்னு சொல்லி அந்த பனைமரத்துக்கு ஒப்ப, அதாவது பேரிச்ச மரம், இந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்க பேரிச்ச மரத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அது வனாந்திரத்துல வளரக்கூடியதா இருக்கு. அதிகமான சூடு போயிட்டு அது செழிப்பா வளரும். அதே மாதிரி நம்ம வந்து துக்கம் நிறைந்தது போது, வேதனை கஷ்டமா இருக்கும்போது சோர்ந்து நம்ம ஒருபோதும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம வந்து அதனால இவ்வளவு கஷ்டமா இருக்கே, ஆண்டவரை பின்பற்ற கஷ்டமா இருக்கேன்னு மறுதளிச்சுட்டு போக மாட்டோம். நம்ம வந்து நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்ற வசனப்படியாக நம்ம நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வரும்போது இன்னும் அதிகமா ஆண்டவரை இருக பற்றி கொண்டு மென்மேலும் செழிப்பா வளருவோம்னு சொல்லி யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? நீதிமான்களாகிய நமக்கு ஆண்டவர் இந்த பனை மரத்தை அது ஒப்பா சொல்லியிருக்காரு. இது வந்து சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார். அப்ப நீதிமான்களுக்கு துன்பங்கள் அநேகம் இருக்கு. உங்களுக்கு உபத்திரங்கள், உலகத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டுங்கிறாரு. உண்டு, ஆனால் துணிவுடன் இருங்கள்,
நான் உலகத்தை திடன்களை ஜெயித்தேன் என்று ஜெயித்தேன். ஆண்டவர் சொன்னார். அப்ப நம்ம ஆண்டவர்க்க காத்துக்கோங்க. இந்த சங்கீதம் 34 அதிகாரம் 17 வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரே நோக்கி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பனைமரம், அது பனைமரம் பேரிச்ச மரம் மாற்றி சொன்னாலும் அது இஸ்ரேலில் உள்ள பேரிச்ச மரத்தை குறித்து தான் சொல்லிடுறது மைண்ட்ல வச்சுக்கோங்க. 150 வருடத்துக்கு மேலாக இது நல்லா வளரக்கூடியது, வாழக்கூடியது. அப்போ இதுக்கு லாங் லைஃப் இருக்கு. அப்போ நீதிமான்கள் எவ்வளோ அவங்க செழித்து வளர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்கள ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நான் சொல்றேன், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நம்ம வளர்ந்து செழித்து ஓங்கி வளருவோம். அதுதான் ஆண்டவர் அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாரு. இதுல ரெண்டாவது என்னன்னாக்கா, நீதுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வனாந்தரமான ஒரு சூழ்நிலைகள், துன்பமோ கஷ்டமோ என்ன வந்தாலும் அவங்க செழித்து வளருவாங்க. ரெண்டாவது நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்களா இருப்பாங்க. நியாயாதிபதிகள் 4 அதிகாரம் 4-5 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிங்க. அக்காலத்திலே தமிழகத்தின் மனைவியாகிய எதிராளி என்னும் தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவர் எதிராளி மலைக்கு சொன்ன ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் அனுப்பியிருக்கிற எதிராளியின் பேச்சுவார்த்தை கீழே குடியிருந்தார். அல்லேலூயா. இது அவங்க இந்த தெபோரால் யாருன்னா நியாயாதிபதி, பெண் நியாயாதிபதி தெபோரா. அவங்க இந்த நியாயம் தீர்க்குதுன்னா அந்த பேரிச்ச மரத்துக்கு கீழே உட்காந்து நியாயம் தீர்ப்பாங்க. இப்போ நம்ம இந்திய தேசத்தில் எடுத்துட்டா அந்த கிராமங்கள்லாம் பார்த்தா அந்த ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் அங்கே உட்காந்து அந்த பஞ்சாயத்து இதெல்லாம் இது பண்ணுவாங்க, நியாயம் தீர்ப்பாங்க. அப்படி அப்போ அந்த பேரிச்ச மரத்துக்கு கீழே தான் அவங்க நியாயம் விசாரிக்கிறதா அந்த பேரிச்ச மரத்துக்கு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த தேசத்தில் வச்சிருக்காங்க. நியாய விசாரணைக்கு அது சிம்பிளா, அது அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கு. பேரிச்ச மரத்துக்கு கீழே தான் நியாயாசனம் இருந்தது போல நம்ம நீதிமான்கள் எப்படின்னா ஒரு நியாயம், நீதி நியாயத்துக்கு அது அதை ஃபாலோ பண்றாங்களா, நீதி நியாயத்தை கடைப்பிடிக்கிறாங்களா, வேத வசனத்தின்படி கடைப்பிடிச்சு வாழ்கிறவங்களா இருக்கவங்க தான் நீதிமான்கள். நம்ம ஆண்டவரை பிசாசு சோதனைக்காரன் சோதிக்க வருவான். 40 நாள் உபவாசம் இருந்து வரும்போது சோதிக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லி இப்படி சொல்லி இருக்குது சொல்லி தான் சொல்லும்போது பிசாசுக்கு பதிலடி கொடுத்து பிசாசு ஓடி போயிடுவான். பிசாசுக்கும் பைபிள்ல டாப் டு எண்ட் வரைக்கும் நல்லா தெரியும், அவனுக்கு எல்லாமே தெரியும். வசனத்தின்படியே அவன் சோதிக்க வருவான். ஏசப்பாவை வசனத்தை சொல்லி தான் சோதிக்க வந்தான். இந்த கல்லுகளே அப்பமும் மாத்துங்க, நீங்க இந்த தாளை கொடுங்க, தூதர்கள் உங்களை தாங்கி கொள்வாங்க, இல்லை வசனத்தை சொல்லி. அப்போ வசனத்தை, அதுக்கு பதில் வசனத்தை சொல்லி தான் நம்ம ஜெயம் எடுக்கணும். ஏசப்பா அப்படிதான் ஜெயம் எடுத்தார். அப்போ ஆண்டவர் வழியில வருகிற நீதிமான்கள் யாருன்னா நம்ம எல்லாருமே வசனத்தை அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வசனத்தை பிரயோகப்படுத்தணும். அதாவது நம்ம ஒரு வக்கீல் மாதிரி. நியாயாதிபதி இருக்கும்போது வக்கீல் எப்படின்னா நம்ம வக்கீல் சட்டத்தின்படி, இந்த சட்டத்தின்படி, இந்த ஒரு ஈபிகோ அந்த வசனங்கள் சொல்லுவாங்கல்ல, ஈபிகோ சட்டத்தின்படி, இந்த சட்டத்தின்படி இவங்களுக்கு இந்த இது கொடுக்கணும். இந்த அப்போ வசனத்தை கோட்டிட்டு தான் நம்ம ஜபம் அப்படிதான் இருக்கணும். அப்போ அந்த ஜபங்கள் அங்கீகரிக்கப்படும். நீதிமான்களோட ஜபம் அந்த நியாயம் நீதி நியாயத்தின்படி இருக்கிற பிரேயரா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்தபடி தான். அப்போ பிசாசு அந்த மாதிரி ஜபத்துக்கு தான் நடுங்குவான், வசனத்துக்கு மட்டும்தான் அவன் பயப்புவான். அப்போ அவனுக்கு எதிர்கொண்டு நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம நீதி நியாயத்தின்படி நடக்கிறவர்களாக, கை கொள்கிறாக, இந்த வசனங்கள் இருதயத்திலே ஊன்றி கட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேலையில் நம்மகிட்ட சொல்றாரு. அதாவது வசனம் தான் நம்ம வாழ்க்கையா மாற வேண்டும், வாழ்க்கை தான் நம்ம வசனமா மாற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் துன்பத்தின் மத்தியிலும் செழித்து வளர வேண்டும். ரெண்டாவது ஆலயத்தில், அதாவது நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மளோட வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் இன்னொன்று பார்ப்போம், ஆலயத்தின் அலங்காரமாக இருக்க வேண்டும். நீதிமான்கள் ஆலயத்தின் அலங்காரமாக இருக்க வேண்டும். இந்த பனைமரம் எதுக்கு இருந்ததுன்னா ஆலயத்தின் அலங்காரமா இருந்துச்சு. 2 நாளாகவும் 3 அதிகாரம் 5 வசனத்துல நாம் பார்த்தோம்னா அந்த ஆலயத்தின் அலங்கார பொருளாக படிங்க. ஆலயத்தில் பெரிய மாளிகையை தேவதாரு பலகையினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்சு வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரித்தேன். அந்த பேரிச்ச வேலைகள் அதெல்லாம் அவங்க அந்த டிராயிங் பண்ணி அந்த ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு அந்த பேரிச்சம்
அந்த தோகைகள் அந்த இதெல்லாம் எடுத்து அந்த டெக்கரேட் பண்ணி அப்படி பண்ணுறாங்க ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு. அப்போ வந்து நம்ம வந்து ஆலயத்தின் அலங்காரமாக எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ சாலமோன் வந்து பேரிச்ச மரத்தின் அந்த வந்து அந்த சம்பளத்தை எடுத்து சித்திரம் தீர்த்துறதுக்கு அந்த ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டும்போது பயன்படுத்தினாங்க. அப்போ வந்து நாம ஆலயத்தின் அலங்கார பொருட்களாக இருக்கணும். எப்படி அலங்காரம்னா வெளிப்புற அலங்காரம் இல்லை, நம்ம சுபாவங்கள், நம்மளுடைய சுபாவங்கள், நம்முடைய கேரக்டர்ஸ் வந்து அப்படியா இருக்கணும். நம்மளுடைய பார்க்கும்போதே நம்மளுடைய சுபாவங்களை பார்க்கும்போதே கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற மாதிரி சாந்த குணமுள்ள சுபாவம். நமக்கு வந்து ஆவின் கனி நம்ம பார்க்குறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இந்த 9 ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அந்த ஒரு அவர் இருந்தால் தான் அந்த ஆவின் கனி வெளிப்படும். அப்போ வந்து நீதிமான்கள் அப்படிப்பட்டவர்களாக அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக சபையில் வரும்போது அந்த சுபாவத்தினால நம்ம அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். பிறருக்கு நம்ம பிரோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். மற்றவர்களுடைய பாரத்தை நம்ம சுமந்து அவர்களுடைய பாரத்தை நம்ம பாரமாக, அதாவது ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு வேதத்தை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களாக நம்மளுடைய சுபாவங்கள் மாறணும்னு சொல்லி சொல்றாரு. பிற நம்மளை பார்க்கும்போது அலங்கார பொருள் போல நம்மளை பார்க்கும்போது ஒரு 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 அவங்களுக்குள்ள கவர்ந்து இருக்கணும். என்னன்னா அந்த சுபாவங்கள் அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவ பார்க்குற மாதிரி, கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற மாதிரி அப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி ஆவிக்குரிய அழகையும் ஆவிக்குரிய அலங்காரத்தையும் குறித்து தான் ஆண்டவர் இந்த நீதிமான்களை பற்றி சொல்லும்போது இந்த பனை மரத்தை அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. அடுத்து எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம், இதை வாசிக்கணும். 40ஆம் அதிகாரத்தில் 16, 22, 26ஆம் வசனம், 31ஆம் வசனம், 34, 37 இந்த வசனங்கள் 40ஆம் அதிகாரத்திலாம் பார்த்தீங்கன்னா பல வசனங்களில் இந்த பேரிச்ச மரம் வந்து ஒரு அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டது என்று நம்ம வந்து அந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா பேரிச்ச மரம் எங்கே இருக்குது? அது வெளியில பேரிச்ச மரம் இருக்கு. ஆனால் அந்த மரத்தை ஆலயத்துக்குள்ளே அதை வரைந்து டெக்கரேட் பண்ணி ஒரு அலங்காரமா, அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வெளியே போகும்போது துன்பங்களை அனுபவிக்கிறோம், கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் நம்ம ஆலயத்துக்குள்ள வரும்போது அந்த துன்பங்கள், கஷ்டங்கள் நம்மளை மற்றவங்க பார்க்கும்போது அதை நம்ம வெளிப்படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். நம்ம கிட்ட பார்க்கும்போது ஒரு ஆறுதலை அவங்க எதிர்பார்க்கணும், ஒரு அன்பை எதிர்பார்க்கணும், ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை எதிர்பார்க்கணும். நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், வெளியில் போனால் எவ்வளோ கஷ்டங்கள், நமக்கு வேதனைகள், பாடுபடாத கிறிஸ்துவ ஜீவித கிடையாது இருக்கு. ஆனால் நம்ம சபைக்குள்ள வரும்போது நம்மளை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஆறுதல் தர மாதிரி இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம் வாழ்க்கை மனாந்திரமாக போல இருக்கும். அது வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம பிரயோஜனமான பாத்திரமாக நம்மளுடைய சுபாவங்கள் மாறணும்னு சொல்லி நம்மளுடைய நடக்கைகள் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உதவி செய்கிறதுல, மற்ற பாரத்தை சுமக்கிறதுல, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுல, அவரோட பாரங்களை நம்ம சுமந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கிறிஸ்துவோட அன்பை வெளிக்காட்டும்படியாக நம்ம இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்றாரு. அடுத்ததாக நம்ம ஆராதனை வீரர்களாக மாற வேண்டும். ஆராதனை வீரர்களாக இந்த பனை மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆராதனை வீரர்கள் அந்த ஒரு இதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. எப்படின்னா இந்த பேரிச்ச மரத்தின் இலைகள் வந்து ஆராதனைக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஏன்னா குருத்தோலை ஞாயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குருத்தோலையை ஆண்டவர் ஓசனா ஓசனான்னு சொல்லி அது பண்ணும்போது இந்த பேரிச்ச மரத்தோட அந்த இலைகள் அதை தான் எடுத்து குருத்தோலை அந்த தோகையை எடுத்து இது பண்ணுவாங்க. யோவான்ல 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்றார். இது வந்து அதில் பார்க்குறோம். இந்த ஓசனான ஆண்டவர் வாழ்க்கை, அந்த குருத்தோலை எதிரே ஆண்டவர் ஆராதிக்கிறார். அதே மாதிரி வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் கூட அதை பாருங்க. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடும் இவைகளுக்கு பின்பு வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வாசிக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து அல்லேலூயா
சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்று கண்டேன். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அங்கேயே குருத்தோலை எதுனாக்க இந்த பனைமரத்து அந்த தோகை அதை தான் சொல்லி குருத்தோலை பிடித்து அப்ப வந்து ஆராதனைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலும் இந்த பேரிச்சம் ஓலைகள் எதை காட்டுகிறதுனா சந்தோஷத்தை காட்டுது. சந்தோஷத்தையும் அது வந்து ஆராதனையும் காட்டுகிறது. நீதிமான்கள் ஆராதனை செலுத்துவளர்களாக இருக்கணும். அதுதான் இந்த குருத்தோலை சொல்லப்படுகிறது. நீதிமான் என்பது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிற அதுக்கு அடையாளமா தான் இந்த பனைமரத்தோட அந்த தோகைகள் சொல்லப்படுகிறது. இப்போ பனைமரத்தை எப்படின்னா அந்த வசனம் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லையா, பனைமரம் அதை வந்து நீதிமான்களோட இது சொல்லுங்க, நீதிமான்கள் பனை போல செழித்து கேதுரு போல வளருவான். இப்போ வந்து பனைமரம் எதுனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து துன்பத்தின் மத்தியிலும் செழித்து வளர்கிறவர்களா இருக்கணும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மூன்றாவது ஆலயத்தின் அலங்காரமா இருக்க வேணும். நாலாவது ஆராதிப்பவர்களா நம்ம இருக்கணும். ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற மக்களா இருக்கணும். அடுத்ததாக கேதுரு மரத்தை நம்ம பார்க்க போறோம். கேதுரு மரங்கள், கேதுரு மரம் நம்ம அந்த வசனத்துல என்ன, நீதிமான் பனை போல் செழித்து லிபனோன்ல கேதுரு போல வளர்வான். சரி, கேதுரு மரம் சொல்லாம அது இன்னும் லிபனோன் கேதுரு மரம் அப்படின்னு பர்டிகுலரா லிபனோன்ல கேதுரு மரம்னு சொல்றாரு. அப்ப லிபனோனின் என்பது, லிபனோன்ங்கிறது ஒரு சிகரம், பனி சிகரம் மாதிரி. அது வந்து கேதுரு மரத்தின் ஒரு முக்கிய அது காரியம். அது வந்து அந்த லிபனோன் வந்து எங்க இருக்குன்னா அது ஓங்கி வளரக்கூடியது. அந்த லிபனோன் வந்து பெரிய பனி பிரதேசத்துல அது வளரக்கூடிய எங்க இருந்தாலும் வளரும். கேதுரு மரம் எங்க இருந்தா வளரும். அது லிபனோனின் கேதுரு மரம்னு சொல்றது அந்த பனி பிரதேசத்துல இருக்கிறது. அது உயரமா வளரக்கூடியது. உன்னதங்களில் ஓங்கி வளர்களா இருப்பாங்க. அது சொல்ல போனா உன்னதங்களில் ஓங்கி, நம்ம ஆவிக்குரிய ஜெயத்துல உன்னதங்களில் ஓங்கி வளர்களா இருக்கணும். ஆண்டவருடைய உன்னதங்களில் அவருடைய சிங்காசனத்தில் அவரோட கூட நம்ம அமர்கிறவர்களாக ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எபேசியர் நம்ம பார்க்கிறோம். உன்னதங்களில் ஆண்டவரோட அந்த நம்ம வந்து அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம அவரோட அவ்வளோ ஒரு ஆழமாக ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லி லிபனோன் கேதுரு மரத்துக்கு ஆண்டு ஒப்பிடுகிறார். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள், அப்புறம் 2 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரம் 23ஆம் வசனத்துல, ஆமோஸ் 2:9 வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கலாம். இது உயரமாக இது வளரக்கூடிய உயரமான இடத்துல இருக்குதுன்னு சொல்லி இந்த கேதுரு மரத்தை சொல்றோம். கடைசி வரைக்கும் இது வளரக்கூடியது. எப்படின்னா 1000 வருடம் வரைக்கும் இந்த வந்து கேது மரம் 1000 வருடம் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. அது அவ்வளோ அத்தனை 1000 வருஷம் வரைக்கும் அது வந்து அப்படியே இருக்குமா. உயரமாகவும் வளரும், அகலமாகவும் வளரும். இந்த ஸ்பெஷாலிட்டி நல்ல ஹைட்டாகவும் வளரும், அகலமாகவும் வளரும். நீதிமான்கள் மரணம் வரைக்கும் கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பாங்கிறதான் இதோட மீனிங். அல்லேலூயா. நமக்கு ஒருபோதும் நமக்கு தடையே கிடையாது. நமக்கு வந்து ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம யாருமே தடுக்க முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும் நம்மளோட ஆண்டவரோட அன்பை விட்டு பிரிப்பவன் யாராலும் பிரிக்க முடியாது. நமக்கு என்ன உபத்திரவம் என்ன நெருக்கம் வந்தாலும் இன்னும் நம்ம ஆழமா இன்னும் ஆண்டவரோட வேரூன்றி நம்ம வளர்மே ஒழிஞ்சு நம்ம ஒருபோதும் தளர்ந்து போக மாட்டோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. கேதுரு மரம் என்னன்னாக்கா அது வந்து வளரும் போது சைட்லேயே வளரும். இப்ப அதுல ஒரு அர்த்தம் என்னன்னாக்க மேல ஹைட்டா வளருது, சைட்லேயே வளருது. மீன்ஸ் நம்ம வந்து ஆண்டவரை மட்டுமே ஆண்டவர் மேல அன்பு வச்சு ஆண்டவரோட நெருக்கமாகி ஆண்டவரோட உறவுல ரொம்ப அதிகமாய் அதை மட்டும் ஆண்டவர் சொல்ல வரல. என்ன பிரதான கற்பனை புதிய ஏற்பாட்டுல உன்னிடத்தில், அதாவது தேவனிடத்தில் முழு இருதயத்தில் முழு ஆத்மோடு முழு பலத்தோடு. மார்க் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் பாருங்க. மார்க் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனம் படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நமக்கு வந்து பழைய ஏற்பாடுல 10 கற்பனைகள் கொடுத்துருக்காரு. இன்னும் ஃபுல்லா நியாயப்பிரமாணம் பார்த்தா 613 நியாயப்பிரமாண கட்டளைகள் நிறைய இருக்கு.
ஆனால் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி ரெண்டு பிரதானமானது இதான் சொல்லியிருக்காரு. தேவனிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு வேலத்தோடு அன்பு கூறுங்கள். இதை எல்லாரும் செலுத்திடுவாங்க. முக்காசி பேர் தேவனிடத்தில் அன்பு வச்சிருவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாங்க. நம்மளோட சக கூட பழகிறவங்க, ஃபேமிலியில், வேலை ஸ்தலத்தில், சபையில், ஆலயத்தில் நம்மளோட பழகிறவங்க, பேசுகிறவங்க, இவங்க கூட நம்ம அந்த அளவுக்கு அன்பு வைக்கணும்னு ஆண்டு சொல்கிறாரு. அதில் நம்ம நிறைய பேர் விழுந்து போய்விடுவோம். ஏன்னா நிறைய பேர்த்தோட பேசாமல் கசப்பு, வைராக்கியம், அந்த மாமிச கிரியைகள் வந்து ஒன்றை விபச்சார வேசித்தனம் மட்டும் கிடையாது. கோபங்கள், சண்டைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், எல்லாம் பெருமை பாராட்ட எல்லா காரியங்களும் அதில் உள்ளடக்கம் தான். அப்போ ஒருத்த மேலே அன்பு வைக்கும்போது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விட்டு கொடுக்கும். அப்போ அன்பு வந்து எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியது. அப்போ அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களாக இருக்கணும் தான் அந்த லிபனோன் கேதுரு மரத்தை வந்து ஆண்டவர் அடையாளமாக சொல்கிறார். லிபனோன் கேதுரு மரம் மேலே ஓங்கி வளரக்கூடியது, சைட்லேயும் வளரக்கூடியது. அப்போ நம்ம நீதிமன்றத்தில் இருக்க நம்ம ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம ஆண்டவரோடு நான் அதிகமாக உயர்ந்து வளர வேண்டும். அதோட நம்ம கூட இருக்கிறவங்களையும் அவங்களையும் அரவணைச்சு, இந்த கேதுரு மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட கிளைகள் இப்படின்னு இங்கிட்டு ஒரு கிளைகளாக மற்ற மரங்களில் வளர்ந்துருக்க பார்ப்போம். ஆனால் அந்த கேது மரத்து கிளைகளை எப்படின்னா ஒன்றுக்கொன்று பிணைஞ்சு வளர்ந்துருக்கு. ஒன்றுக்கொன்று இந்த பெரிய கிளை சின்ன கிளையோட அப்படி பின்னி வளர்ந்துருக்கு. என்னன்னா ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஒருவர் பார்த்து ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு சொல்றபடி. அது மற்றவங்களுக்கு கஷ்டம்னா, ஒரு சபையில 100 பேர் இருக்காங்கன்னா 20 பேருக்கு ரொம்ப கஷ்டத்துல பாடுகள் இருக்காங்கன்னா அந்த 80 பேரும் அவங்கள தாங்குறபடி அவங்களோட பாரத்தை தங்களோட பாரமா எடுத்து சுமந்து அப்படி இது பண்ணும்போது அவங்க அப்படிதான். அதுக்கு தான் கேதுரு மரத்தை எக்ஸாம்பிளா ஆண்டவர் சொல்றாரு, லிபனோனின் கேதுரு மரம். அப்போ வந்து நம்ம தேவனோடு உள்ள ஐக்கியம் வளர்றது போல நம்ம கூட சக ஊழியர்களையும் அந்த ஐக்கியத்துக்குள்ளே ஆண்டவருக்குள்ள அவர்களை இணைத்து அப்படியே அந்த அன்பை வெளிப்படுத்தி அப்படி வளர்கள்லாம் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நீதிமான்கள் இப்படியாக வளர வேண்டும் என்று ஆண்டவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்போ வந்து கேதுரு மரம் வந்து வேர் வந்து எப்படின்னா ரொம்ப ஆழமா 150 அடிக்கு மேல ஆழமா போகும். அதாவது தாழ்மையில் இருப்பவர்களை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்து போறோமோ ஆண்டவர் உயர்த்துவார். அந்த லிபனன் கேதுரு மரம் அதோட வேர் பார்த்தீங்கன்னா 150 அடி ஆழமா போமா. அது அந்த அளவுக்கு ஆழமா போறனால தான் அந்த அளவுக்கு உயரமாவும் வளருது. அல்லேலூயா. அது 1000 இயர்ஸ் வரைக்கும் அது வளர்ந்துகிட்டே இருக்குன்னா, அதுக்கு அவ்வளோ தூரம் லாங் லைஃப் இருக்குன்னா அது அந்த அளவுக்கு ஆழம் வேர் உள்ளார பற்றி இருக்கனால. அதே போல நம்ம ஆவிக்கிற ஜீவிதத்துல ரொம்ப டீப்பா ஆழமா போக போக நம்மளை ஒருவராலும் நம்மளை வந்து யாராலுமே நம்மளை அசைக்க முடியாது. கடும் காற்று, கடும் புயல், கடும் வெள்ளம் அடித்தாலும் நம்மளை சீர்குலைக்க முடியாது. நம்ம அசைக்கப்படாமல் உறுதியாக தரிச்சிருப்போம். அந்த கேதுரு மரம் அந்த வேர் அவ்வளோ டீப்பாக இருக்கனால தான் எவ்வளோ காற்று, புயல், வெள்ளம் என்ன வந்தாலும் அது அப்படியே நம்புற மாதிரி அப்படியே நிற்கும். அதான் ஆண்டவர் அந்த லிபனோனின் கேதுரு மரத்துக்கு அடையாளமாக சொல்கிறாரு. புயல், காற்று, வெள்ளம் இருந்தாலும் அப்போ தான் இன்னும் உறுதியாக ஸ்ட்ராங்காக அந்த வேர் பற்றி பிடிக்கும். அப்போ நீதிமன்றம் எந்த சூழ்நிலையும் நிலை நிற்க வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மூணாவது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது நான் வந்து விலையில பெற்ற அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா உன்னதங்களில் ஓங்கி வளர்களாக இருப்பாங்கன்னு தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததாக விலையேற பெற்றவர்களாக இருப்பாங்க. விலையேற பெற்றவர்கள் நீதிமான்கள், விலையேற பெற்றவர்கள். நம்ம ஒரு பெக்குலியர் சில்ட்ரன்ஸ், நம்ம வந்து காட் சில்ட்ரன், பெக்குலியர் சில்ட்ரன். நம்ம வந்து விசேஷத்தை பார்த்துருக்கோம். ஆண்டவர் நம்ம விசேஷத்திற்களாக முன் பிடிச்சிருக்காரு. இந்த கேதுரு மரம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேல்யூபிளான மரம். இந்த கேதுரு மரம் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அதை ஒரு நிமிஷம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போதும். இது வந்து அது தீரு ராஜா, அது வந்து ஈரான் என்ன பண்ணுறாங்க, ராஜா அவருக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க கேதுரு மரத்தை. யாராவது ராஜாக்கு சீப்பான பொருளை கொடுப்பாங்களா கிஃப்டாக? கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அவ்வளோ காஸ்ட்லியான பயங்கர காஸ்ட்லியாக இருக்கிறதா கொடுக்குறாங்க. இப்போ கேதுரு மரம், அந்த லிபனோன் கேதுரு மரம்
பயங்கர வேல்யூபிளான உள்ளது. அதனால தான் ராஜாக்கே கிஃப்டாக கொடுக்குறாங்க. உலகம் நம்மளை வந்து சாதாரணமாக பார்க்கலாம், நம்மளை வந்து என்ன அப்படின்னு சொல்லி அற்பமாக சாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் கர்த்தரோட பார்வையில் நம்ம விசேஷித்த பாத்திரம், நம்ம விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6 to 10 வசனங்கள் பார்த்தோன்னா, அந்த தேவாலயத்தின் வேலை செய்வதற்கு அந்த கேதுரு மரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து ஆனால் அது அவ்வளோ வேல்யூபிளான திங்ஸுங்கனால தான் அதை வந்து அந்த தேவாலயத்தின் வேலைகள் செய்வதற்கு இந்த கேது மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நியாயாசனம் பண்ணுவதற்கு நீதிபதி உட்காருகிறதுக்கு அந்த மரத்தை கொண்டு தான் அதை செய்கிறாங்களாம். அந்த லிபனோனின் கேது மரத்தை வச்சு தான் செய்கிறாங்க. இன்னும் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு இந்த மரத்தை கொண்டு தான் பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா, இதை வந்து அந்த தேவாலயத்தின் வேலை செய்வதற்கு இந்த கேது மரத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த நியாயாசனம் பண்ணுகிறதுக்கும் இந்த மரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பலிபீடத்தை உண்டு பண்ணுறதுக்கும் இந்த கேது மரத்தை தான் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு மரமாக இருக்கா. அப்போ நம்மளும் எவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஆள் நம்ம தெரியணும். நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஆள் இல்லைன்னு நம்ம வந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் அந்த அதிகாரத்தோட நம்ம அந்த இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். நமக்கு வந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷித்த பாத்திரமாக நம்மளை வச்சிருக்காரு. நம்ம நீதிமான்கள், நம்ம கர்த்தரோட பிள்ளைகள் சொல்றதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் இணைந்திருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய விருட்சங்க அதாவது மரத்தை நாட்டும் போது அந்த கேது மரம் வந்து அப்ப சோதர துதிக்கிற, அப்ப கேது மரம் வந்து ஒரு துதிக்கிற மரமா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கேது மரம் வந்து ஒரு துதிக்கு பயன்படுத்துறதா. நம்ம எப்பவுமே நம்ம ஆண்டவரை வந்து துதிக்கிற ஜனங்களா இருக்கணும். நம்ம நீதிமான்கள் சொல்றது ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள். நம்ம வந்து மருத்துவர்கள் மௌனத்தில் இருக்கணும், கர்த்தரை துதியார்கள் இருக்கு. ஆனால் நம்ம நீதிமான்கள் அவரோட அன்பை ருசிச்சவங்க நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம எப்போதும் ஆண்டவரை துதிக்கிற பாத்திரங்களா இருப்போம். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த காலங்கள், இந்த கடைசி காலங்கள் ரொம்ப எந்த நிமிஷம் வேணாலும் ஆண்டவர் வருகை இருக்கலாம். இந்த நாட்டில் நடக்கிற காரியங்கள் ஒன்று பார்க்கும்போதுனா, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக பகை, வைராக்கியம், சண்டைகள் வருது, இயற்கையின் சீற்றங்கள், அழிவுகள். இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இல்லை, படுத்தா காலையில் எதிர்ப்போமான்னு தெரியாது. எல்லாமே கத்தல் நம்ம நின்று இப்போ பேசுகிற ஆண்டோட கிருபை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் ஆண்டருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணால் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைவதற்கு பரிசுத்தமார்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், அவனுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கிறார். அப்ப வந்து இந்த மரம் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறதாம். லிபனோனின் கேது மரம் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. சுத்திகரிப்பு மீன்ஸ் பரிசுத்தமாக்கி கொண்டே நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு இந்த கேது மரத்தை பயன்படுத்துறாங்க. லேவியராகவும் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லேவியராகவும் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீரிட்டுப்பட வேண்டியதுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும். போதும் சிஸ்டர். இது வந்து லேவியராகவும் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தோம். சுத்திகரிப்பு பயன்படுத்துறதுல இந்த கேதுரு கட்டைகள் பயன்படுத்தப்படுதான் சுத்திகரிப்புக்கு. எண்ணாகவும் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எண்ணாகவும் 24 பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தண்ணீர் அருகே அது வந்து வளர்க்கிறதா இருக்கும். வேர் தண்ணீர் அருகே போய் அது சுத்திகரிக்கலாம். அந்த வேர் வந்து தண்ணீர் இருப்ப அந்த தண்ணீரை சுத்திகரிக்கலாம். இப்போ வந்து யூதர்களுடைய ட்ரெடிஷ்னல் ஒரு இது, அவங்களுடைய இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேதத்தில் இல்லை, இது வந்து அவங்களுடைய ஒரு திங்கிங். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் ட்ரெடிஷ்னல் இது தண்ணீரை சுத்திகரிப்பதாக இருக்கனால அவங்களோட திங்கிங் என்னன்னா, மோசே வந்து இந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குற சூழ்நிலை வருதுல, அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தபோது அவர் ஒரு ஆண்டவர்
சொல்றாரு, ஒரு கட்டை மரத்துண்டை எடுத்து போடும்போது அந்த தண்ணீர் இதாக மாறி இருக்கு, அந்த கசப்பு தன்மை எடுத்து இனிப்பாக மாறி இருக்கு. அப்போ ஒருவேளை இந்த கேதுரு மரத்தோட கட்டையை போட்டு பயன்படுத்திருக்கலாம்னு அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. இது வந்து வேதத்தில் அதை பற்றி சொல்ல வரல, இருந்தாலும் அவங்க அந்த யூதர்களோட நம்பிக்கையாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அந்த கேதுரு மரம் வந்து சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இது மாதிரி நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் நம்ம ஒன்று தான் நம்மளை நம்ம சுத்திகரித்து கொள்ளணும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த மரம் தன்னை பக்கத்தில் இருக்க சார்ந்தவர்களையும் அது வந்து சுத்திகரிக்க தான் இருக்குது. அதாவது நம்மளும் ஆயத்தமாகணும், ஆண்ட வருகைக்கு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். அப்போ நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ பழகிறோமோ, சபையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி வேலை ஸ்தலத்துலையும் சரி, நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா போதும், நம்ம பரலோகத்துக்கு போனால் போதும், நம்ம ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்தால் போதும். நம்ம சுயநல கிறிஸ்தவர்களாக இல்லாதபடி நம்மளையும் காத்துக்கொண்டு நம் மற்றவர்களையும் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மளையும் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு மற்றவங்களையும் பரிசுத்தமாக்குவதற்கு ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்க ஆண்டோட சத்தியத்தை அநேகம் எடுத்து சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஜீவ மார்க்கத்துக்குள் பிரவேசிக்கிற வழியை காண்பித்து கொடுத்து அவர்களையும் கொண்டு சேர்க்கிற பாத்திரமா இருக்க வேண்டும். எப்படி நோவா நீதிமானாக இருந்தாங்க, நோவா வந்து நீதிமானாக இருந்தது ஆண்டவர் கேட்டார். எல்லா உலகம் மக்கள் ஃபுல்லாமே பாவத்தில் எல்லாம் சீர்கெட்டு போய் கிடக்கு, நோவாவுடைய குடும்பம் மட்டும். அப்போ நோவா நீதிமானாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. நோவாவுடைய மனைவி கூட அவங்களுடைய பிள்ளைகள் 3 பேர் மருமக்கள்மார்கள் எல்லாருமே ஆண்டவர் அதில் சொல்லவில்லை. ஆனால் ஒருவர் நீதிமானாக இருக்கும்போது புளித்த கொஞ்சமா எல்லாம் 3 படி மாவையும் புளிக்க வைக்கும். அல்லேலூயா. அதே போல அந்த நோவா ஒருத்தர் நீதிமான அந்த குடும்பத்தில் இருக்காருன்னா அவரு ருசிச்ச அந்த அன்பை மனைவிட்ட சொல்லியிருப்பாங்க, பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பாங்க, மருமகள் மட்டும் சொல்லி அப்படியே அந்த குடும்பம் முழுவதுமே கர்த்தருக்காக தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதியை காத்துக்கொண்டு அவங்க அந்த காலகட்டத்தில் வேதம் இல்லாத காலம், ஆண்டோட சத்தத்தை கேட்காத அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்தனால தான் அந்த வேலைக்குள்ளே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றார்கள். அதே போல் நாம் இந்த காலகட்டங்களில் நாம் நம்மளை காத்துக்கொள்ள இல்லாமல் நம் கூட இருக்க நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம் வேலை ஸ்தலத்தில் இருக்க மற்ற பிள்ளைகள் எத்தனை பேர் புறஜாதி மக்கள் இருப்பாங்க, ஆண்டவர் அன்பே அறியாதவங்க இருக்காங்க. நம்ம மட்டும் ஆண்டவர் அன்பை ருசித்து மட்டும் இருக்காமல் நம்ம ருசித்த அன்பை அவர்களுக்கும் சொல்லும்படியாக அவர்களையும் வழி நடத்தும்படியாக ஆண்டவர் வேலையில் இந்த கேதுரு மரத்துக்கு, இந்த லிபனோன் கேதுரு மரத்துக்கு அடையாளமாக இந்த நீதிமன்றங்களாக நம்மளை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நாம் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் கடைசி காலம் நாம் இந்த நாளில் நாம் இதை சிந்தனையோடு நாம் பார்த்தோம். நம்ம வந்து இந்த பனைமரத்தை போல துன்பத்தின் மத்தியும் செலுத்து வளர்களாக இருக்க வேண்டும். கஷ்டம் நஷ்டம் என்ன வந்தாலும் ஆண்டவரை இறுகப்பற்றி கொண்டு ஆண்டவருக்காக ஓடுகிறாங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் எது வந்தாலும் ஆண்டவர் அன்பை விட்டு நம்மளை பிரிப்போம் யார் என்று சொல்ல முடியாத நீதி உள்ள வாழ்க்கை மேல வேண்டும். நம்மளோட வார்த்தை நம்ம வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, தியானிக்கிறது மட்டும் இல்லை, அந்த வசனமே நம்ம வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம் வசனத்தை நம் வாய் விட்டு சொல்லி அதை அறிக்கையிட்டு சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது நீதியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3வது ஆலயத்தின் அலங்காரமாக நம்ம இருக்க வேண்டும். நாம் புறம்பே இருக்கிற அலங்காரம் இல்லை, இருதயத்தின் அலங்காரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். 4வது ஆராதிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னும் கேதுரு மரத்தை போல பார்க்க வேண்டும் என்றால் உன்னதங்களில் ஓங்கி வளர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஓங்கி வளர வேண்டாலும் அந்த அளவுக்கு நம்ம தாழ்த்த வேண்டும். நாம் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறோமோ ஆண்ட சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் போது எப்படி அந்த ஆலயத்திலே அந்த வந்து பரிசேயன் ஆயக்காரர் வந்து பரிசேயன் ஜெபம் செய்கிறான், அவனை போல இல்லை. நம்ம போன வாரம் பார்த்தோம், கம்பேர் பண்ணக்கூடாது, மற்றவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ கம்பேர் பண்ணாம அவனை போல இல்லை, நான் உத்தமன், நான் நீதிமா, நான் இது பண்ணுவேன், நான் கரெக்டாக தசம்பம் கொடுப்பேன், நல்லா இது பண்ணுவேன். அவன் எதுவுமே தப்பு பண்ணல, அவன் கரெக்டாக உத்தமமாக கரெக்டாக தான் நடக்கிறான். ஆனால் அவன் கம்பேர் பண்ணால் அவன் தன்னை நீதிமான் அவனே இது பண்ணி அது அப்படி இருக்கிறதுனால ஆண்டவரை உங்க ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி சொன்னான். ஆனால் அந்த ஆயக்காரன் அவன் வானத்தை ஏறெடுக்கிறது துணியாக மார்பில் அடித்து கொண்டு பாவியாக என் மீது கிருபையாக இருன்னு சொல்லி தன்னையே தாழ்த்தணும். அந்த தாழ்மையை நீதிமான்களாகிய நம்மிடம் ஆண்டு எதிர்பார்க்கிறார். நாம்
சொல்லி நம்மளே முழுவதுமாக தாழ்த்தும் போது எப்படி அந்த வேர் ஆழம் அடி 150 அடி ஆழம் வேர் தாழ்த்தும் போது தான் அது உயர்வான மரமாக 1000 வருஷம் அது ஓங்கி வளரக்கூடியதாக இருந்தது லிபனோன் கேது மரம். அதுபோல நம்மளை தாழ்த்துகிறோம். தாழ்மையில் இருப்போரை ஆண்டு உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அதுமான ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னதங்களில் ஓங்கி வளர்கிற அனுபவம். விலையேற பெற்றவர்களாக நம்ம இருப்போம். விலையேற பெற்றவர்கள் நாம் விசேஷித்த பாத்திரம். நம்ம எங்கே இருக்கிறோமா, நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் நம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது, கிறிஸ்துவின் சுபாத்தை வெளிப்படுத்தும் போது நாம் விசேஷித்த பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களாக இருக்கிறது. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தமே வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் ஆண்டவரே. என்னை முழுவதுமாக தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்கள் பரிசுத்தராக இருப்பதில் நம்மளையும் பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். நம்ம பரிசுத்த மேல் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். வேலை இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா நீதிமான்கள் அல்லேலூயா அப்பா படை போல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரத்தை செலுத்தி லிபனோனுக்கு ஏது போல வளருவார்கள் என்று சொல்லியிருக்க ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே பனை மரத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்கள் லிபனோனின் கேதுரு மரத்தை ஆழத்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். நன்றி அப்பா. இதன்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கென்று சாட்சியை ஜீவிக்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அப்பா எங்களுக்கு எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்லது.